கௌரவ காணி அமைச்சர் ஜானக பண்டார தென்னோக்கோன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஜன சமுத்திரத்தின் முன்னிலையில் அவர் அழுது புலம்பிய காட்சியினை எல்லா தொலைக்காட்சிகளும் ஒளிபரப்பிய விடயம் இன்று நாட்டின் சிங்கள மக்கள் மத்தியிலும் சிறுபான்மை மக்கள் மத்தியிலும் சிந்திக்க தூண்டிய விடயமாக மாறி இருக்கின்றது. ஒரு சிங்கள பெரும்பான்மை அமைச்சர் இன்று இந்த ஆட்சியில் இருக்கின்ற மிகப்பெரிய அவலங்களை இட்டு நாட்டின் மக்கள் முன்னிலையில் இருந்து அழுது புலம்புகின்றார் என்றால் இந்த நாட்டின் முஸ்லிம் அரசியல் தலைமையிலாக இருக்கின்ற நாங்கள் கண்ணீர் அல்ல இரத்த கண்ணீரும் இரத்தமும் வழிந்தோடுகின்ற தியாகத்தை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பெரும்பான்மை அமைச்சருக்கு இந்த நாட்டின் தன்னுடைய நாட்டின் சமூகத்தின் தன்னுடைய நாட்டின் எதிர்காலம் பற்றி இவ்வாறு அனுபவம் பொழுது ஒரு முஸ்லிம் சமூகத்தின் அவலங்களை பற்றி எவ்வளவு வழியோடு நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். www.kalasam.com நாட்டின் அரசில் இருக்கின்ற மிகப்பெரிய ஜனாதிபதி சம்பந்தமாக எல்லோரும் பார்க்கின்ற பார்வையில் நான் மிகவும் வித்தியாசப்பட்ட ஒருவர். நிஜ வாழ்க்கையில் இன்று இரவும் பகலும் இருக்கின்றதோ அதே போன்றுதான் இந்த ஜனாதிபதி தேர்தலில் கொழும்பு அரசியலில் பகலின் வெளிச்சத்தில் நடக்கின்ற விடயங்கள் தான் இன்று மக்களை வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இருட்டு என்ற ஒரு விடயமும் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த இருட்டில் பல அரசியல் காயலாளர்களும் இந்த நாடு சம்பந்தமான தீர்மானங்களும் அந்த இருட்டில் இன்று முடிவெடுக்கப்பட்டு வருகின்றது. ஜனாதிபதி அவர்களே உங்களுக்கு ஆதரவுமாக கூறியிருக்கிறார். தன்னுடன் இரவு வரை அப்பத்துடன் சாப்பிட்டுக் கொண்டிருந்த என்னுடைய பொதுச் செயலாளர் அடுத்த நாள் பொது வேட்பாளர் என்பது வருவார் என்று நான் கனவில் நினைக்கவில்லை. இந்த விடயம் நாட்டில் இருட்டொன்று பல விடயங்கள் நடைபெறுகின்றது. இன்று முஸ்லிம் காங்கிரஸ் என்ன தீர்மானம் எடுக்கப் போகின்றது என்பதை பற்றி எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் செல்ல செல்ல ஒரு விறுவிறுப்பான விடயமாக மாறிவிடும். இன்று எஸ்எம்எஸ்களை திறந்தால் ஏதாவது ஒரு வாசஸ்தலத்தில் அரசியல் மாற்றத்திற்கான நடவடிக்கைகள் நடைபெறுகின்ற பொழுது முஸ்லிம் காங்கிரசின் தீர்மானம் என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பான அலைகளை இன்னும் ஒரு வாரத்தில் இந்த நாட்டில் ஏற்படுத்தப் போகின்றது. அவ்வாறான ஒரு நிலைமையில் நாங்கள் குறிப்பாக இந்த சமூகத்தை வழிநடத்துகின்றவர்கள் என்ன முடிவை எடுக்கப் போகும் என்பதை பற்றி இந்த சமூகத்தில் அக்கறை உள்ளவர்கள் எங்களிடம் கேள்வி வைக்கின்றார்கள். என்னுடைய முகனுடைய பேஸ்புக் பதிவுகள் அவருடைய கோரிக்கைகளை பற்றி பார்க்கின்ற பொழுது மிக பட்டவர்த்தனமாக எழுதுகின்றார்கள். அதில் ஒருவர் சொல்லுகின்றார், இந்த சமூகத்துக்கு லிப்டிக்கும் மேக்கப்போ எங்களுக்கு தேவையில்லை, எங்களுடைய மானத்தை பாதுகாப்பதற்கு உள்ளாடையை பெற்றுத்தாருங்கள் அன்புக்குரிய அரசியல் தலைவர்களே என்று பேசுகின்றார் என்றால் உண்மையில் அதில் யதார்த்தமான கருத்துக்கள் இருந்து கொண்டிருக்கின்றன, சிந்திக்க வேண்டிய கருத்துக்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. www.kalasam.com எனவேதான் இவ்வாறு ஒரு நிலைமையில் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான விடயம் இந்த சமூகத்தின் போராட்டத்திற்கு தலைமை தாங்கி வந்த முஸ்லிம் காங்கிரஸ் விட இன்று மக்கள் வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் இப்படித்தான் தீர்மானம் எடுப்போம், எடுத்து விட்டோம் என்ற உணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்கின்ற இந்த விடயம் இன்று எங்களுக்கு ஒரு ஆபத்தான சமிக்கையாக நான் பார்க்கின்றேன். ஒரு காலம் கட்சி மக்களை வழிநடத்தியது, இன்று மக்கள் கட்சியை வழிநடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை என்று
ஏற்பட்டிருக்கிறது. இதுவரை முஸ்லிம் சமூகம் சமூகத்தை பற்றி மட்டும் சிந்தித்த சமூகம் இந்த நாட்டை பற்றி சிந்தித்த ஒரு சமூகமாக மாறி நல்ல ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று பேசுகின்ற விடயத்தில் அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கின்ற ஒருவராக அந்த உணர்வுகளை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் என்னை தயார்படுத்திவிட்டேன். www.kalasam.com